முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி தலைமையை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நீங்க மதுரைக்கு வந்தீங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே வந்தீங்க, AIIMS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போறதா சொல்லியிருந்தீங்கல்ல, அதோடைய பணி எந்த அளவுல இருக்கு, அதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி, அதை போய் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சையான ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. அதுவும் அவருடைய எக்ஸ்தல வலைபதவுல அப்படியே வருதுங்க இந்த போஸ்ட். இதை பார்த்த உடனே அண்ணாமலை வந்துட்டு ரிட்டனா சரியான ஒரு பதிலடி கொடுக்குறாரு. அவர் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என் 54 நினைவு இருக்கா, ஒரு வேளாண் கல்லூரி வந்து அங்கே கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ட்விஸ்டான ஒரு கேள்வியை கேட்டு 2 பேருக்கும் நடுவுல ஒரு எக்ஸ் வலைதள பகுதி இருக்கு. இதுல எக்கச்சக்க மக்கள் வாட்ச் பண்றாங்க. அங்க நேரடியா இவர் விமர்சை பண்ணவும் அவர் ஒரு விஷயம் சொன்னதும் மொத்தமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட், MK ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வலைதளத்துல என்ன போட்டிருக்காரு போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரைக்கு வந்த மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் AIIMS என்ன ஆனது என சென்று பார்த்தாரா என கேட்டிருந்தேன். அதற்கு பதிலாக இந்த கற்பனை காட்சிகளை உருவாக்கி அளித்துள்ளார்கள். 2026 தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என நினைத்து விட்டார்களா? இதற்கே 10 ஆண்டு ஆயிருக்குது அப்படிங்கிறாரு. 10 வருஷமாவா இதை கட்டிட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்க ஒரு ட்வீட் போட்டு இந்த அளவுக்கு தான் இருக்க போதும் அந்த ஹாஸ்பிட்டலுடைய அட்மாஸ்பியர், இப்படிதான் இருக்க போதும் அப்படிங்கறத காமிச்சிருக்கீங்க, நாங்க கேட்டது என்ன, நீங்க பண்றது என்ன அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு கேள்வியை மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறாரு. ஓகேவா? இப்ப இது எலெக்ஷன் டைம், ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்களை அடிச்சுக்கிறதும், ஈடியா நீ மோடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திரும்பவும் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதும் அவங்க கிட்ட பேசுறதும் இது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கியம் ரொம்ப சரியா இவங்களுக்கு பொருந்தும்பா அப்படின்னு சொல்ற விதமா தான் இப்ப அரசியலுக்கு முழுக்க முழுக்க மாறிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான விஷயத்துக்கு இவருக்கு இப்படி வந்து ஒரு ரியாக்ட் பண்ணிருக்காரு. சோ பாஜக எந்த தலைமையில இருந்து யார் இவருக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் விமர்சையான ஒரு விஷயத்த நீங்க சரியா நீங்க எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சையான விஷயத்த பதிவிடுறாரு. அவர் என்ன டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் விளம்பர ஷூட்டிங் செய்யும் நேரத்தில் மதுரை எய்ம்ஸ் கட்டிட பணிகளை சென்று பார்வையிட்டிருந்தால் பணிகள் எவ்வளவு நிறைவு பெற்றிருக்கிறது என்பது தெரிந்திருக்கும். தனது மாநிலத்தில் நிறைவேற்றப்படும் ஒரு முக்கியமான திட்டத்தை சென்று பார்வையிடுவதை விட முதலமைச்சருக்கு அவரது மகனுக்கும் அமைச்சர்கள் ஏற்பாடு செய்யும் நடனத்தை ரசிப்பதற்கு தான் நேரம் இருக்கிறது என்பதுதான் தமிழகத்தின் சாபக்கேடு. மதுரை எய்ம்ஸ் சொன்ன தேதியில் நிச்சயம் திறக்கப்படும் என்பதில் முதலமைச்சருக்கு சந்தேகம் தேவையில்லை. ஏனென்றால் அது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி. ஆனால் முதலமைச்சருக்கு தனது தேர்தல் வாக்குறுதி எண் 54 நினைவிருக்கிறதா? இதே மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பதாக சொல்லி ஆண்டுகள் 4 ஆகின்றன. ஒரு செங்கலை கூட இன்னும் எடுத்து வைக்கவில்லை. முதல் செங்கலை நாங்கள் தருகிறோம், எப்போது மதுரை வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பீர்கள் என்று கூற முதலமைச்சருக்கு திராணி இருக்கிறதா? இதே கேள்விய அசால்ட்டா ஒரே போஸ்ட்ல கேட்டாரு. சோ எங்க வந்தாலும் நாங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் போய் கொடுக்குறோம். ஒரு இடத்துலயும் போயிட்டு நாங்க இதை பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்றோம். திமுகவால என்ன சொல்ல முடியும், என்ன கொடுக்க முடியும்? 4 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய வாக்குறுதிகள் நாங்க இதெல்லாம் நிறைவேற்றிருக்கோம், இதெல்லாம் இன்னும் பேலன்ஸ் இருக்கு, அதை கண்டிப்பா செஞ்சிருவோம் அப்படிங்கறத அவங்களால ஒண்ணு சொல்ல முடியுமா அப்படிங்கறத அடுத்தடுத்தபடியா அண்ணாமலையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு கட்சி தலைவர்களும் வாக்குறுதி மேல கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு திமுக என்ன பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட். அவங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிருக்கோம்பா அப்படிங்கறத நிறைய இடங்கள்ல சொன்னாலும் இந்த மாதிரி பொது மேடைகள்லயும் ஒரு பொதுவா எல்லாரும் பார்க்கக்கூடிய வலைதளங்கள்ல அவங்க போஸ்ட் பண்றாங்கன்னும் போது திமுகவினர் அமைதி காட்பது ஏன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா மக்கள் மத்தியில் எழுந்துட்டு இருக்கு. சோ இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.